இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தோற்றதற்கு நல்ல முறையில் பேட்டிங் செய்யாததே காரணம் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கருத்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி நடந்து முடிந்த 4 டெஸ்ட் போட்டிகளிலும் படுதோல்வி அடைந்தது. இதுபற்றி இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனியிடம் கேட்டதற்கு பேட்ஸ்மேன்கள் நல்ல ஸ்கோரை குவிக்கவில்லை என்றும் அதனால் பவுலர்களுக்கு சிரமம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். முதல் 2 டெஸ்ட்களில் 3 பவுலர்களுடன் விளையாடியது மிகப்பெரிய பின்னடைவு என்றும் தோனி கூறினார். மேலும் இங்கிலாந்து அணியினர் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்தனர் என்றும் தோனி புகழ்ந்தார். Well, I think we never put a popular score on the board, in the sense, throughout the series. I don't think there was a single inning where we had put maybe over 350 runs. So after that, it becomes quite difficult for the bowlers. The first 2 test match, playing with 3 bowlers, in the sense we lost 1 bowler each in both the test match. Again, that's a you can say a big setback, once you are in the middle. And then, losing batsmen, losing Gautam in the first test, if I'm not wrong, and then in this test match because of injury. So things have been happening around. It has been a challenge throughout the series, and we can't really pinpoint saying, okay, this is the reason why we didn't do well. But also, we shouldn't take anything back from the English side. I think they bowled really well, they batted really well, and I think their fielding was also really good. So I think they played overall, very good cricket over the last 4 test matches. எதிரணியிடம் ஒட்டுமொத்தமாக சரணடைந்தது பற்றி கேட்டதற்கு எதிர்பார்க்காத சமயத்தில் தனக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் அதனால் சரணடைதல் என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தோனி கூறினார். கேப்டன் என்ற முறையில் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். Job was given to me when I was not expecting it. So I'm a person that doesn't really believe in surrendering. So I'm giving it my best shot, and that's what it's all about. டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் T20 போட்டி ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடக்கிறது. அதன் பிறகு செப்டம்பர் 3ஆம் தேதி தொடங்கி 5 ஒருநாள் போட்டிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன.